அஸ்வின் ரீசெண்டாக அவரோட ஐபிஎல் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கடுத்து ஃபேன்ஸ் எல்லாருமே நெக்ஸ்ட் எந்த ஓவர்சீஸ் லீக்ல ஆக்ஷனாக பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ SI20, IL, T20, MLC, The 100 நிறைய ஓவர்சீஸ் லீக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதில் எது வந்து நம்ம ஆக்ஷனாக சூஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இன்னும் சில CSK அண்ட் IPL எப்படி இருக்கு அதை பற்றி கண்டிப்பாக பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக அடிச்சிருக்கும். வீடியோ கிளிக் பண்ணிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பெய்ட் ப்ரமோஷன். உங்களுக்கு ஜெனுவனாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா? இப்போ நான் சொல்ல போகிற இந்த வெப்சைட் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்டில் இருக்கிற வெப்சைட் லிங்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜை இங்கிலீஷாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்து நிறைய டேப்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் கெயின் ஃபாலோவர்ஸை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் அகைன் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட யூசர் நேம், இன்ஸ்டாகிராம் யூசர் நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே இருக்கிற அந்த க்ரீன் கலர் ஃபைண்ட் யூசர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் லோட் ஆகி நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பிக் காட்டும். அதுக்கு கீழே வந்து நம்பர் ஆஃப் ஃபாலோஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து மினிமம் லீஸ்ட் அமௌண்ட்டே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த க்ரீன் கலர் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் 1 by 1 கெயின் ஆகிட்டே இருக்கும். ஃபைனலாக பேஷண்ட்டுக்கு உயிர் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 3 months இன்ஆக்டிவாக இருந்த ஆர்சிபியோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்லேருந்து ஃபைனலி ஒரு போஸ்ட் வந்திருக்கு. ஸோ ஆர்சிபி கேர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் சூன்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூ மந்த்ஸ் பேக் ஐசிசி உமன்ஸ் வேர்ல்ட் கப்கான ஷெட்யூலை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா தான் கோ ஹோஸ்ட் பண்றாங்க. முன்னாடி ரிலீஸ் பண்ண ஷெட்யூல்ல சின்னசுவாமி ஸ்டேடியமே சில மேட்சஸ் ஹோஸ்ட் பண்றதா தான் இருந்துச்சு. பட் இந்த ஸ்டாம்பீட் இன்சிடென்ட்க்கு அப்புறமா ஐசிசி இப்போ லேட்டஸ்டா ஒரு ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெங்களூர்ல நடக்கிறதா இருந்த மேட்சஸ்லாம் பார்த்தா வந்து மும்பைக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளி IPL 2026ல பெங்களூர்ல மேட்சஸ் நடக்காம கூட போகலாம். அண்ட் ஒரு விதத்தில் அவங்களுக்கு நல்லது தான் ஆர்சிபிக்கு. ஏன்னா இந்த வருஷம் IPL 2025ல நிறைய மேட்சஸ் வந்து பெங்களூர்ல தோத்துருப்பாங்க. ஏசியா கப்பை முன்னிட்டு ஸ்ரீலங்கா பார்த்தா ஜிம்பாப்வேக்கு எதிராக ஒரு சீரிஸ் பிளே பண்ண போறாங்க. ஸோ 2 match ODI சீரிஸ் அண்ட் 3 match T20 சீரிஸ் பிளே பண்றாங்க. ஸோ இப்போ T20 சீரிஸ்க்கான ஸ்குவாட்ல 10 ரனாவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மந்த் நடந்த ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் T20 சீரிஸ்லயுமே 10 ரனா இருந்திருப்பாரு ஸ்குவாட்ல. ஆனால் அவர் 3 மேட்ச்லயுமே பிளே பண்ண வைக்கல. ஈவன் ஏசியா கப்போட 16 மெம்பர் ஸ்குவாட்ல இப்போ வந்து 10 ரனா செலக்ட் ஆகியிருக்காரு. இந்த ஏசியா கப்போட குரூப் பில தான் ஸ்ரீலங்கா பிளேஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த குரூப் தான் வந்து குரூப் ஆஃப் டெத்னு சொல்லி ஆனோம். ஏன்னா அந்த குரூப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், ஹாங்காங் இருக்காங்க. ஐம் டாம் ஷூர் ஆப்கானிஸ்தான் ஒன் ஆஃப் த டாப் 2 ஸ்பாட்ஸை சீல் பண்ணிட்டாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a battle between பங்களாதேஷ் அண்ட் ஸ்ரீலங்கா. சூப்பர் 4க்கான என்னோட 4 டீம்ஸ் யாருன்னா இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா. நீங்க கண்டிப்பா சூப்பர் 4க்கு குவாலிஃபை ஆக போற அந்த 4 டீம்ஸ் யாருன்னு டெஃபினெட்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. The 100 ஆல்மோஸ்ட் அதோட லாஸ்ட் ஃபியூ ஸ்டேஜஸ்ல இப்போதைக்கு இருக்கு. ஸோ இன்னும் எலிமினேட்டர் அண்ட் ஃபைனல் மட்டும் தான் மிச்சம். ஸோ இந்த The 100 ஃபார்மேட்டே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். ஏன்னா இவ்வளோ டீம்ஸ் 8 டீம்ஸ் இருந்துமே வந்து வெறும் 3 டீம்ஸா வந்து குவாலிஃபை ஆகுறாங்க. ஸோ ஃபர்ஸ்டா முடிக்கிற டீம் வந்து டைரக்டா ஃபைனல்ஸ் போயிடுவாங்க. அதுதான் வந்து ஓவல் இன்வென்சிபிள்ஸ். நம்ம சாம் கரன், ஜார்டன் காக்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த டீம் வந்து டைரக்டா இப்போ ஃபைனல்ஸ்க்கு முன்னேறி இருக்காங்க. அண்ட் எலிமினேட்டர்ல பார்த்தீங்கன்னா நம்பர் 2 அண்ட் நம்பர் 3ல இருக்கிற டீம்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அதாவது ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் அண்ட் நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ். இந்த 2 டீம் பார்த்தா வந்து இன்னைக்கு எலிமினேட்டர் ப்ளே பண்ண போறாங்க. ஸோ இன்னைக்கு தெரிஞ்சிடும் யார் வந்து ஃபைனல்ஸ்க்கு முன்னேற போறாங்கன்னு. ஏன் ராசியான தெரியல. நான் வந்து மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் தான் இந்த சீசன்ல சப்போர்ட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் அங்கே தான் என்னோட ஃபேவரட்ஸ் லைக் நூர் அஹமத் அண்ட் ஜாஸ் பட்லர் இருக்காங்க. பட் அப்படி இருந்துமே அவங்க நம்பர் 6ல தான் முடிச்சிருக்காங்க. சதர்ன் பிரேவோட கேப்டனா நம்ம ஜோபர்க் சூப்பர் கிங்ஸோட லேட்டஸ்ட் அடிஷன் ஜேம்சன்ஸ் இருக்காரு. நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? 2 weeks மட்டும் தான் அந்த மனுஷன் நல்ல ஃபார்ம்ல இருக்கான்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா கரெக்டா நான் போஸ்ட் பண்ண அன்னைக்கு தான் வந்து ஒரு 41 ரன்ஸ் அகேன்ஸ்ட் பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் ப்ளே பண்ண அந்த 6 இன்னிங்ஸோட ஸ்கோர்ஸ் நீங்க பார்க்கலாம். 6, 7, 7, 29, 4 அண்ட் நேத்திக்கு மேட்ச்ல 3, 8 மேட்சஸ்ல வெறும் 1 or 3 ரன்ஸ் தான் இந்த The 100 சீசன்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவரோட ஆவரேஜ் 12 அண்ட் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 110 தான். ஒருவேளை ஸ்டீஃபன் ஃபிளமிங் கர்ஸ்னு ஏதாவது இருக்கான்னு தெரியல. பிகாஸ் நம்ம JSK வந்து இவரை ப்ரீசைன் பண்றதுக்கு முன்னாடி ஜேம்சன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி லீக்ஸ்ல வந்து ஹையஸ்ட் ரன் கெட்டரா இருப்பாருங்க. ஈவன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் T20 பேட்டர்ஸ் லிஸ்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்சன்ஸோட நேம் கண்டிப்பா இருக்கும். ஸோ கண்டிப்பா ஜேம்சன்ஸோட ரீசென்ட் பேட்டிங் ஃபார்ம் வந்து ஒரு பெரிய கன்சர்னா தான் இருக்கு. ஈவன் இந்த The 100 தவிர்த்து அவர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜெண்ட்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து லைன்ஸ்க்காக வந்து புவராக தான் ப்ளே பண்ணியிருந்தார். அவரோட ஆவரேஜ் வந்து less than 20 தான் இருந்துச்சு. ஓபி ரீகெயின்ஸ் இஸ் ஃபார்ம் இன் SI20 சொல்லி உங்களுக்கு ஃபால்ஸ் அப் கொடுக்க நான் விரும்பல. ஏன்னா இவர் இப்படி ப்ளே பண்ணிட்டு இருந்தாருன்னா அப்படி என்னால் சொல்லக்கூட முடியாது. ஜேம்சன்ஸ் அண்ட் ரிச்சர்ட் கிளீசன் போத் தி சைனிங்ஸ் ஆர் கோயிங் டு காஸ்ட் அஸ் ஆர் வில் டேக் அஸ் டு க்ளோரியா அப்படிங்கிறத நம்ம டிசம்பர் மாசத்துல தான் தெரிஞ்சுக்க முடியும். இதில் சோகனா ஆல்ரெடி இருந்த ஜானி பேஸ்டோ வந்து நம்ம டீம்ல பெர்ஃபெக்டா இருந்தாரு. அவரை ரீடைன் செஞ்சிருவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனால் அவரை வந்து SECக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து ரிச்சர்ட் கிளீசனை வாங்கியிருப்பாங்க. அண்ட் The 100ல ஜானி பேஸ்டோட ஃபார்மே ரொம்ப நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 243 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவரோட ஆவரேஜ் வந்து 40
அண்ட் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 160. பேர்ஸ்டோ would have been an ideal player for us guys. ஈவன் ஜேஎஸ்கேவை தவிர்த்து சிஎஸ்கேலையுமே கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் அவரால் நம்ம பிக் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா கண்டிப்பாக இந்த மினி ஆப்ஷனுக்கு அவர் வரதான் போறாரு. அண்ட் இந்த ஐபிஎல் சீசன்லாம் முடிஞ்சோடனே நம்ம கூட ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம், ஜானி பேர்ஸ்டோ டு சிஎஸ்கே பாசிபிளா அப்படின்ற மாதிரி. ஸோ டெஃபினெட்லி அந்த சான்சஸுமே இருக்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக ஜேஎஸ்கேல அவர் கண்டினியூ பண்ண வச்சிருக்கலாம். எனக்கு என்னமோ ஃப்ளெமிங் டிட் அ பிளண்டர்னு தோணுது. ஜேம்ஸின்ஸோட சைனிங் வந்து வில் டெஃபினெட்லி காஸ்ட்ஸ்ன்ற மாதிரி தான் இருக்கு. பட் ஸ்டில் இன்னும் லாட் மோர் டைம் லெஃப்ட். அதனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. IL T20 வர கல்ஃப் ஜெயின்ஸை ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம ஜேம்ஸின்ஸ் ப்ளே பண்ணுவார். ஸோ அங்கே அவர் நல்லா ப்ளே பண்ணால் அதுவுமே வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். நிறைய இந்தியன் கிரிக்கெட் லெஜெண்ட்ஸ் பண்ணால் அவங்களோட லாஸ்ட் இயர் இன் ஐபிஎல் வந்து சிஎஸ்கேவோட தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சுரேஷ் ரெய்னா, முரளி விஜய், அம்பாட்டி ரெய்டு, ராபின் உத்தப்பா, சேத்தேஸ்வர் புஜாரா அண்ட் இப்போ ரவிச்சந்திரன் அஸ்வினுமே ஆட் ஆகியிருக்காரு. அண்ட் இதில் ஒரு காமன் திங் பிட்வீன் ஆஷனா அண்ட் முரளி விஜய் இருக்கு. ரெண்டு பேருமே அவங்க கரியர் வந்து சிஎஸ்கேவோட தான் ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பஞ்சாப் கிங்ஸோட கேப்டனாகவும் இருந்திருக்காங்க. அண்ட் ரெண்டு பேருமே ஹோம் கமிங் நடந்திருக்கும். ஸோ முரளி விஜயுமே வந்து 2018 சீசனில் வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. அண்ட் நம்ம ஆஷனாவுமே 2025 சீசனில் ப்ளே பண்ணியிருப்பாரு. அண்ட் ரெண்டு பேருமே வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்காகவும் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆஷனா வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் 2014 சீசனில் வந்து டெல்லி டேர் டெவில்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த டீம்ல வந்து முரளி விஜய் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ ரெண்டு பேருக்கும் இவ்வளவு சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு. இனி இப்போ ஆஷனோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு வருவோம். ஸோ ஐபிஎல் இப்போ ஆஷனா ரிட்டையர் ஆகியிருக்கிறதுனால சிஎஸ்கேட பர்ஸ்ல வந்து இப்போ 9.75 crores ஆட் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர் மெகா ஆக்ஷன் ஓவர் ஆகிறப்போ சிஎஸ்கேட பர்ஸ்ல வந்து 5 lakhs ரிமைனிங் இருந்துச்சு. அது அப்படியே இந்த சீசனுக்குமே வந்து கேரி ஓவர் ஆகும். அண்ட் 9.75 crores பிளஸ் ஐபிஎல் கமிட்டி எவ்ரி டீமுக்கு வந்து 5 crores கொடுப்பாங்க ஆப்ஷனுக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்கேட பர்ஸ்ல 14.8 crores இருக்கு. ஆஷனாவோட ரிட்டையர்மெண்ட் ட்வீட்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா எண்டிங்குமே வந்து ஒரு நியூ ஸ்டார்ட் இருக்கு. ஸோ இப்போ என்னோட ஐபிஎல் கிரிக்கெட்டிங் கரியர் வந்து ஓவர் ஆகியிருக்கு. பட் என்னோட டைம் ஆஸ் அன் எக்ஸ்ப்ளோரர் ஆஃப் த கேம் அரௌண்ட் வேரியஸ் லீக்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஆஷனா வந்து வேரியஸ் குளோபல் T20 லீக்ஸ்ல டெஃபினெட்லி உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்ட் லேட்டஸ்ட் ஆஷனா அவரோட யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிற வீடியோவில் பார்த்தா இன்னொரு 2 இயர்ஸ்க்கு நான் வந்து ப்ளே பண்ணுற ஐடியா வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. மேபி ஆஃப்டர் 2 இயர்ஸ் வந்து கிரிக்கெட் கமெண்ட்ரிலையோ இல்லை கோச்சிங்லையோ நீங்கள் கண்டிப்பாக ஆஷனாவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அட்லீஸ்ட் இன்னும் வரப்போகிற ஒரு 2 வருஷத்துக்கு அவரை நீங்கள் ஏதாவது ஒரு T20 லீக்ல எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ கிரிக்பஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஎஸ்ல நடக்கக்கூடிய மேஜர் லீக் கிரிக்கெட் அதாவது MLCல கண்டிப்பாக ஆஷனா பார்ட்டிசிபேட் பண்ணுவாராம். அண்ட் The 100லையுமே ஸ்ட்ராங் பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் IL T20 அண்ட் SA20 இதுக்கான சான்சஸுமே ஹையாக தான் இருக்கான். நிறைய ஃபேன்ஸ் ஆஷனா இந்த வருஷத்துக்கான SA20ல கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஆஷனாவால் ப்ளே பண்ண முடியாது. பிகாஸ் இந்த வருஷத்துக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் பேக்கே வந்து ஓவர் ஆகிருச்சு. ஸோ கண்டிப்பாக ஆஷனாவால் வந்து இப்போ ரெஜிஸ்டருமே பண்ண முடியாது. பட் இந்த வருஷத்துக்கான IL T20ல மேபி நீங்கள் ஆஷனாவை எதிர்பார்க்கலாம். ஏன்னா IL T20 ஆக்ஷன் வந்து செப்டம்பர் 30th அன்னைக்கு நடக்க போகுது. ஸோ மேபி ஆஷனாவை அங்கே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஈவன் IL T20யோட க்ளோஸ் ரிலேஷனில் தான் வந்து ஆஷனா இருக்காரு. ஏன்னா அவங்களுக்காக வந்து ப்ரொமோஷன்லாம் கூட ஆஷனாவோட யூடியூப் சேனலில் வந்து பண்ணியிருப்பாங்க. நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் IL T20யோட சிஇஓட இன்டராக்ட் பண்ணி ஆஷனாவோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ கூட இருக்கும். ஸோ அதனால வந்து IL T20ல ஆஷனா பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஹையாக இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் எல்லா லீக்ஸோட அஃபிஷியல்ஸ் பார்த்தா வந்து ஆஷனாவை ரீச் அவுட்டுமே பண்ணியிருக்காங்களா. ஸோ நீங்கள் எங்கே ஆஷனா ப்ளே பண்ண நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியர்ஸ் பாய்.